வானேவஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது விடிஜி 2.0. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு நம்ம வந்து ரெட் பால் 4ஓட எண்டிங் தான் பார்க்க போறோம். அதாவது சாப்டர் 1 எண்டிங். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கேமோட பார்ட் 1 போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருவாங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த பார்ட் 2 வந்து பார்க்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோக்கு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அது உங்க கடமை. நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன்ல, ஸோ அதுக்காக லைக் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து லெவல் 8 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, கம் ஆன் லெட்ஸ் டு இட். ஓகே, ஆனா அவங்க கோயால ஆரம்பத்திலே வந்து அந்த கோவமான ஜெலிக்கட்டு மாடு வந்தான். நல்ல வேளை எஸ் ஆயிட்டான்டா அவன்கிட்ட மாட்டான். நம்மள அப்படியே ஸ்கொயர் ஷேப்ல மாத்தி விட்டுருப்பான். கீழே ஒருத்தர் இருக்கான் பாரு, போடு மண்டையில கோயால. ஏய், சுத்தினா இருக்கிற நீ நான் இருக்கும்போது என் முன்னாடியே சுத்தினா நான்லாம் எனக்கு எவ்வளவு பெரிய கோவம் வரும், எவ்வளவு பெரிய ப்ரோ பிளேயர்னு தெரிஞ்சுதான் சுத்துறியா நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு போனோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பாக்ஸ் வேணும். ஸோ இந்த பாக்ஸை கொண்டு வரதுக்கு இப்போ நம்ம டெக்னிக் பண்ணும் போல இருக்கே. அப்படியே அதில் தள்ளி விட்றா. என்னடா தள்ள முடியல? சரி, இருங்க. நீ அப்படி வரியா வலிக்க, நான் இப்படி வர வலிக்க. இருங்க, இப்போ அப்படியே போய் ஸ்பீடாக தள்ளு. எப்படியா? டேய், எனக்கு மூளைலாம் இருக்குடா. நம்புங்க நண்பர்களே, நம்பவே மாட்டானுங்க சில பேர்லாம். ஓகே, இப்போ டக்குன்னு வந்து அப்படியே அதை கொண்டு போயிட்டு இந்த மூளையை நிறுத்தி அங்கே ஸ்டார் இருக்குங்க, அதை எடுத்துக்கலாம். ஸ்டார் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது, சும்மா எடுத்து வச்சுப்போம். ஒரு பில்டப் தானே எல்லாமே. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து முடிச்சாச்சா? லெவல் 9 வந்தாச்சுங்க. 8 முடிஞ்சிச்சு. வாங்கடா. பாஸ் ஃபைட் வந்து லெவல் 16 நினைக்கிறேன். ஐயோ, என்னங்க மூஞ்ச சுழிச்சிட்டான். தப்பு பண்ணிட்டோம் போல. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கட்டையை இப்படிதான் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தாங்க பாக்ஸை கொண்டு போனோம். சரி, ஓகே, டக்குன்னு வந்து இந்த கட்டையை வந்து அப்படியே லெஃப்ட்ல தள்ளி இப்போ என்ன பண்ணோம்னா இந்த பாக்ஸை அப்படியே ரைட்ல தள்ளலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒருத்தன் சுத்தினே வருவானே, அவன் மொட்டை தலைய சுத்துது கண்ணால் எங்கடா வரான் பாருங்க. வண்டையிலே போடு. சுத்துதா டேய், சுத்துது பாட்டு கேக்குதா உனக்கு? ஓகே, இப்போ டக்குன்னு வந்து இதுல இருந்து அப்படியே ஏறி போனோங்க. இருங்க. கமான். ஓகே, ஏய் ஓகே கைஸ், இங்க பாருங்களேன். இதை நவுத்த அந்த கட்டை நவுறது புரியுதா உங்களுக்கு? இப்போ இருங்க, லெஃப்ட்ல நல்லா தள்ளி கொஞ்சம் நல்லா மேலே வர மாதிரி பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன். பார்த்தீங்களா, மேலே வருது பார்த்தீங்களா? அவ்வளோதான் நண்பா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே ஒரே ஜம்ப் பண்ணி இப்படிக்கா போய் அவ்வளோதான். தண்ணியில் குச்சா அப்படியே முழுசா போயிடும். ஐயோ, சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள உன்ட்டேன். பரவாயில்ல விடுங்க, செக் பாயிண்ட்லேருந்து வந்தாச்சு. கமான். எப்போ இப்போ கூட உழுந்துருப்போம் போல இருக்கு. ஜஸ்ட்ல தப்புச்சிட்டேன். ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடங்கொய்யால மறுபடியுமா மீண்டும் தோத்துக்கிட்டே இருக்கேடா விடிஜி. அவ்வளோதான்டா. ஓகே, சூப்பருங்க. இப்போ வந்து லெவல் 10க்கு வந்தாச்சு. வெயிட் பண்றானே, ஆனா பாவி வச்சு செஞ்சு விட்டானே. பரவாயில்ல, நம்ம கீழே விழுந்துருந்தா ஒரு லைஃப் போயிருக்கோம். நம்ம கீழே விழுதுக்கு முன்னாடி சுதாரிச்சிட்டோம் பாத்தீங்களா? ஸோ லைஃப் வந்து இதுவாயிடுச்சு. நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதான். படு புதிய தம்பி ஸ்கொயர் பண்டையா போடாங்கிட்டு. இவனுங்க பிளான் என்ன அப்படின்னா வந்துட்டு, அதாவது பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். இவனுங்க பிளான் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் ஸ்கொயரா மாத்தி இந்த உலகத்தையே ஸ்கொயரா மாத்தணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கொயர் தலையனோட பிளான்ஸ். ஓகேவா? அதை வந்து நம்ம தடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு புரட்சி பண்ண வந்திருக்கோம். போட்டு ஒரு விரல் புரட்சியே இருக்குதா உணர்ச்சியே அப்படின்ற மாதிரியே நாம் ஒன்றாய் லைக்கை போட்டாலே அந்த எனிமி பயப்பட மாட்டானு. சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க, புதிய உலகம் பிறக்காது. எப்படி அப்படியே லைக் சார் சப்ஸ்கிரைப் அப்படியே கேட்ட பார்த்தீங்களா? அப்படியே நைஷா கேட்ட பார்த்தீங்களா? அப்படியே நீங்களும் நைஷா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பார்க்கலாம். ஓகே, அப்படியே வந்து ஸ்டார் அப்படியே ஐயோ ஸ்டாரா தரானுங்களே. சூப்பருங்க. ஐயோ எப்பா, ஸ்டாரை கொட்டி விட்டாங்க நம்ம கையில். ஓகே, லெவல் 12 வந்தாச்சு. இன்னும் 4 லெவல் தான். அதுக்கப்புறம் பாஸ் ஃபைட். நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா அந்த பாஸ் வந்து எப்படி இருப்பான், என்ன பண்ணுவான், அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா, ஊருக்குள்ள பெரிய டானா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறானுங்க. பார்த்துருவோம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்துருவோம். நம்ம பார்க்காத இதுவா, நம்ம பார்க்காத அதுவா. ஐயோ, அங்கே ஒருத்தர் போகிற பாருங்களா ஸ்கொயர் தலையா ஜோடியாக செத்தானுங்க. ஜோடியாக இருந்தானுங்க. மாப்பிள்ள அங்கே வர்றான், நம்ம 2 பேர் இருக்கோம், அவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு பார்த்துருக்கானுங்க. அடா பாவி, என்னடா ஒரு லைஃப் போயிடுச்சடா.
அப்படியே அந்த 2 பேரையும் வந்து போட்டு தள்ளிட்டேன். சரி இப்போ பாருங்க அது அந்த கதையை விடுங்க. இப்போ இங்கே வருவோம். ஐயோ காளமாடு வேறு இருக்கே. காளமாடு இரு பசுமாடு காளமாடு பசுமாடாக மாறிடுச்சு. இப்போ பசுமாடு அவ்வளோதான். கதை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஓகே இப்போ நம்ம வந்து லெவல் 13. ஐயோ என்னது அது? ஓ இதுக்குள்ளே போய் போகணுமா? ரைட்ரா. ஐயோ டேய் அநியாயம் பண்ணுறீங்கடா. ஓகே கம் அகெயின். கமான் லெட்ஸ் டு இட். டேய் தம்பி பசுமாடு பொறுமையாக போகணும் ஓகேவா? ஃபீடாக வந்து நினச்சிக்க அப்புறம் நானும் ஃபீடாக வரும். ஐயோ என்னங்க இது இப்படி பண்ணுறானுங்க இவனுங்க? ஓகே இது என்னது? ஓ இது வேற மாற்றணுமா? அடா போங்கடா டேய். சரி ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் இதை லெஃப்டில் தள்ளிட்டு இதை எப்படி கொண்டு வந்துடுவோம். இப்போ என்ன பண்ணலாம், இது அப்படியே நல்லா ஸ்பீடாக கொண்டு போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க வேற மாதிரி விடும். அவ்வளோதாங்க. ஓகே இப்போ அப்படியே கொடியேற்று வெற்றி கொடியா காளமாடு. நல்ல வேலை நம்மளுக்கு ஒன்றும் ஆளை. காளமாடுகளா வரும்போது சொல்லிட்டு வாங்கடா காளமாட்டு பசங்களா. இது என்னது? ஓ இப்படி தள்ளனா அப்படி போதா? ஓகே கைஸ் பாருங்க இந்த கட்டையை இப்படி தான் தள்ளனா அப்படியே இப்படிக்கான வருது. சரி அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டே போகணும் போல. நவுத்து நல்லா நவுத்து. கிட்ட வந்தாச்சு. இதுவே போதும் நினைக்கிறேங்க. குச்சி போயிடலாம் அவ்வளோதான். ஐயோ அப்பா சூப்பர். அப்பா ஒரு வழியா லெவலில் 14 வந்தாச்சு அதுக்குள்ள. ஓ நான் இப்போ தான் 13 வரணும்னு நினச்சேன். அப்போ தான் 14 வந்தாச்சு. ஓட பாவி இதுனாடா இது. ஓகே ரீஸ்டார்ட் பண்ணுங்கடா கைஸ். இங்கே பாருங்க ஹெல்த்து சுத்தமாக போயிடுச்சு. நான் அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களா திரும்ப 5 வந்துச்சு. ஹெல்த்து போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அடுத்த நாள் தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி நம்மளை நிலமையை கொண்டு வந்துட்டாங்க. சரி ஓகே இப்போ வந்து இங்கே என்னடா பண்ணணும், இதை தள்ளி விடணும் போல். அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே அந்த கல்லை வச்சு அப்படியே உருண்டே போகலாம். போடு சுத்துது கண்ணாலே அப்படி சொல்லி சுத்திட்டே போகலாம். ஏதாச்சும் ஒருத்தன் பொசுங்குனா சூப்பராக இருக்குமே. காளமாட பொசுக்கி இன்னைக்கு தான்டா பார்க்குறேன். பசுமாட பொசுக்கிருக்கேன். அந்த காளமாட பொசுங்குறதுல ஒரு ஆனந்தம். போடு அவ்வளோதான். கமான் அவ்வளோதான். ஐயோ நல்ல வேலை பாஸ் உனக்கு தான் வெயிட். வாடா கண்ணா போகிறேன். உண்மையிலே பெரிய பாஸாக இருப்போம் போலங்க. நீங்களாம் யோசிக்கலாம் என்னடா கண்ணுலாம் வந்து வீங்கி பெருக்கியவெல்லாம் பாஸ் ஆடா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. இப்படி இருந்தால் தாங்க மாசு. ஏன்னா வந்துட்டு இந்த பாஸுங்கெல்லாம் வந்துட்டு ரவுடி பசங்களை ரோட்டில் போயிட்டு ஏதாவது சண்டை போட்டு அடி வாங்கின்னு வந்திருப்பானுங்க. அதனால தான் அவனுக்கு கண்ணுலாம் அப்படி இருக்கு. பார்க்க ரொம்ப டெரராக இருக்குல்ல. ஆமாம் பாஸ்ன்னு அப்படி தான் இருப்பானுங்க. கமான் போடு 3 எழுத்து குறைச்சாச்சு. அப்படியே இன்னும் 3 எழுத்து குறைக்கலாம். என்னடா இதா? நம்ம எழுத்து குறைக்கணும்னு சொல்றது வித்தியாசமாக தான் பண்ணுறான். வானத்துலேருந்து பசுமாடுகளை ஃபான் பண்ணிட்டான். டேய் திருட்டு மாடே. இவன் பசுமாடுலாம் காளமாடும் இவன் எருமாடு. அடப்பாய் பசுமாடு என்ன போட்டுருச்சு. அடப்பாய் ஃபான் பண்ணி என்ன போட்டல. டே இரா ஃபான் பண்ணாதரா. இவன் ஒருத்தன் இஷ்டத்துக்கு ஸ்பான் பண்ணுறான். ஏதோ அப்பா வீட்டு சொத்து மாதிரி. டே உருண்டு வரக்கூடாதா தம்பி? இது பப்ளிக் ரோடுப்பா இது. ஆமாம் அப்புறம் டீசென்சிப்பா தம்பி. ஐயோ பசுமாடு இவன் ஒரு அநியாயம் பண்ணுறான். ஐயோ டே எழுத்து போயிடுச்சுங்க கைஸ். உண்மையிலே இந்த பாஸ் ஃபைட் நான் நினச்ச மாதிரி நான் கூட ஈஸியாக இருக்கும்னு நினச்சா நான் நினச்ச மாதிரி இல்லை. கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்க. என்னடா இப்பெல்லாம் டஃப் கொடுக்குறீங்க? ஜஸ்ட்டு ஐயோ இஷ்டாண்டா பசு மாடுச்சு எருமாடு நவுந்து போடான். டேய் கைஸ் இந்த பாஸ் ஃபைட் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கு. அடப்பாவி நான் தாங்க அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்கேன். இவனை பயபுல பெரிய ஆள் போலியே. நம்ம தான் இவனை அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா நல்லா தப்பிச்சாச்சே. இப்போ புஞ்சு போச்சா உன்ட்டு எப்படி தப்பிக்கணும்ட்டு. ஐயோ அவன் கிட்ட தப்பிச்சு அந்த பசுமாடுங்க வேற நேரத்தில் உசுர வாங்குதுங்க. ஸோ கைஸ் இப்போ உருண்டு வரான் பார்த்தீங்களா? அந்த கேப்லேயே குச்சிருங்க. அவ்வளோதான் பார்த்தீங்களா எப்படியே சூப்பரா மாசா கெத்தா ஸ்டைலா. ஓகே இப்போ 2 காளமாடு. அட போய் பசுமாடு பார்த்தா காளமாடை ஃபோன் பண்ணிட்டாங்க இவன். ஒய்யால ஏய் வா இன்னும் ஒரு அடி. அவ்வளோதான் சூப்பர். வாடா மூஞ்சு மொகரைய ஐயோ குதிச்சிரு. அவ்வளோதான் 2 எழுத்து தான் இருக்கு. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே எங்க வாய்க்குள்ள கொசு போயிடுச்சு. சாரி. ஆனா பாவி வாய்க்குள்ள கொசு போன கேப்ல இவன் நம்மள அடிச்சு துவச்சிட்டான் நண்பா. வாடா 2 எழுத்து. ஐயோ அவ்வளோதான். ஐயோ டேய் இதுவாய் தொலையாண்டா எனர்ஜி போயிடுச்சு. அவ்வளோதாங்க. கமான்ங்க இன்னும் ஒரே ஒரு இதுதாங்க. ஒரே ஒரு இது ப்ளீஸ் கொஞ்சம் டயர்டாகடா தம்பி. கொஞ்சம் டயர்டாகடா. எவ்வளோ இருப்பா குதிப்ப உடம்புலாம் வலிக்கிற ரெஸ்ட் இருப்பா. அவ்வளோதான் ரெஸ்ட் எடுக்கிற ரிப்ளை செத்துறான் பார்த்தீங்களா? ஸோ இப்போ தான் கட்சின்னு வருதான்னு பார்க்கலாம். ஓகே ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எருமாடு வந்து வெடிச்சு செதறி புகையாயிட்டான். நம்ம குசி அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தா முட்டை வந்து வெடிக்குது. முட்டையிலேருந்து என்ன வருதுன்னா உனக்கு இருக்கடா ஆப் அப்படின்னு சொல்றது கொட்டையத்து மண்டையில் போட்டான்னு நினைக்கிறேன். ஓகே டீப் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு செகண்ட் சாப்டர் வந்து அன்லாக் ஆயிடுச்சு.
ஸோ இந்த செகண்ட் சாப்டர் நம்ம வந்து நம்ம செகண்ட் சேனல்லே போடலாமா இல்லை நம்ம விடிஜி அப்படின்ற மெயின் சேனல் வசந்த் தமிழ் கேமிங்கில் போடலாமா அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ பாய். நாளைக்கு சூப்பரான மாசான கெத்தான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விடிஜி. பாய் கைஸ்.